இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திய தொழிலாளர்களை தருவிப்பது தொடர்பான ஒப்பந்தம் புதுப்பிப்பு. இந்தியாவில் இருந்து தொழிலாளர்களை தருவிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை MOU மலேசியா புதுப்பித்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன் காலாவதியான அந்த MOU பிரதமரின் இந்திய பயணத்தின் போது புதுப்பிக்கப்பட்டது. ஆழ்தருவிப்பு நடைமுறைகளை மேம்படுத்தி தொழிலாளர் சுரண்டலை தடுக்கும் அம்சங்கள் அதில் இணைக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். ஆழ்தருவிப்பு நடவடிக்கைகள் சட்டத்திற்கு உட்பட்டு வழிகாட்டுதலை பின்பற்றி நேர்த்தியாக மேற்கொள்ளப்படுவதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் என்றார் அவர். 2014ஆம் ஆண்டிலேயே அவ்வொப்பந்தம் காலாவதியான போதிலும் இந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1,60,000 இந்திய நாட்டு தொழிலாளர்கள் எந்த ஓர் ஆள்சேர்ப்பு கொள்கைகளும் இல்லாமல் மலேசியாவுக்கு நுழைந்துள்ளனர். இவ்வேளையில் உயர்திறன் தொழில் துறைகளை தருவித்து வெளிநாட்டு தொழிலாளர்களின் சேவை அதிகம் தேவைப்படும் துறைகளாக தோட்ட தொழில், விவசாயம் ஆகியவை விளங்குகின்றன. அவற்றுக்கு மொத்தம் 85,000 வேலையாட்கள் தேவைப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உணவகம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சரி செய்ய பேச்சுவார்த்தைகள் தொடருவதாகவும் அமைச்சர் சொன்னார். பொது இடங்களில் குற்றவாளிகளுடன் போலீஸ் மேற்கொள்ளும் துப்பாக்கி சூடு கண்மூடித்தனமான நடவடிக்கையா? உள்துறை அமைச்சு மறுப்பு. பொது இடங்களில் குற்றவாளிகளுக்கு எதிராக போலீஸ் நடத்தும் துப்பாக்கிச் சூடுகள் கண்மூடித்தனமான நடவடிக்கைகள் அல்ல. மாறாக பொதுமக்களின் பாதுகாப்பை நன்கு கருத்தில் கொண்ட பிறகே அவ்வாறு செய்யப்படுவதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். திறந்த வெளிகளில் துப்பாக்கி பிரயோகம் நடத்துவதற்கு அவசியம் ஏற்படும் பட்சத்தில் மிகவும் பொறுப்போடும் தொழில் தர்மத்தோடும் போலீஸ் நடந்து கொள்ளும் என்றார் அவர். அத்தகைய சூழ்நிலைகளில் பொதுமக்கள் பாதிக்கப்படாதிருப்பதை உறுதி செய்வதோடு குற்றவாளிகளை சுற்றி வளைக்கும் இடம், எந்த கோணம் என்ற அம்சங்கள் எல்லாம் மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டே நடவடிக்கை எடுக்கப்படும். பாதுகாப்பு விஷயத்தில் போலீஸ் கண்மூடித்தனமாக நடந்து கொள்வதில்லை என அமைச்சர் தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை மாலையில் ஸ்லாங்கூர் சுபாங் ஜியாவில் போலீசுக்கும் குற்றவாளிக்கும் இடையில் துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்த சம்பவம் வைரலானது குறித்து அவர் கருத்துரைத்தார். அச்சம்பவத்தில் ஆப்பிரிக்க நாட்டு குற்றவாளி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். கிராப் பே மின் பணப்பை செப்டம்பர் 11 முதல் கிரெடிட் கார்டு ரீலோடுகளுக்கு 1% கட்டணம். இனி செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் கிராப் பே மின் பணப்பையில், அதாவது கிராப் பே வாலெட்டில் கிரெடிட் கார்டு மூலம் ரீலோட் செய்தால் 1% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கிராப் தெரிவித்திருக்கிறது. கிராப் இணையதள தகவலின்படி வங்கி பண பரிமாற்றங்கள், டெபிட் கார்டுகள் மற்றும் GX வங்கி உள்ளிட்ட பிற கட்டண முறைகளில் இந்த 1% கட்டணம் விதிக்கப்படாது. இதில் கிராப்புடன் இணைந்திருக்கும் சில மேய்பேங்க் கிரெடிட் கார்டுகளுக்கும் இந்த புதிய கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிரெடிட் கார்டு ரீலோடுகளின் செலவுகள் மற்றும் கிரெடிட் கார்டு நிலுவையில் இருந்து அதிக அளவு பணம் எடுக்கப்படுவதால் குறிப்பிடத்தக்க நிதி சுமைகள் கருத்தில் கொண்டு அந்த 1% கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக மின் பணப்பை சேவையை வழங்கும் TNG டிஜிட்டல் தெரிவித்துள்ளது. மலேசிய கடப்புதலுக்காக 10 வயது சிறுவன் போல் நடித்த இலங்கை ஆடவன் கைது. மலேசிய கடப்புதழை பெறுவதற்காக தன்னை 10 வயது சிறுவனாக கூறிக்கொண்ட இலங்கை ஆடவனை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. பினாங்கு கொம்தார் UTC ஓரிட சேவை மையத்திற்கும் குடிநுழைவுத்துறை அலுவலகத்திற்கும் சென்றவன் மலேசிய கடப்புதழுக்கு விண்ணப்பித்தான். 10 வயது சிறுவன் என கூறிக்கொண்ட அடையாள ஆவணங்களையும் அவன் கொடுத்துள்ளான். அவனுடைய தாய் என கூறிக்கொண்ட பெண் ஒருவரும் உடன் வந்திருந்தார். எனினும் வயதுக்கும் அவரை பெரிய உடல் அமைப்புக்கும் சம்பந்தம் இல்லாதிருந்தது கண்டு அதிகாரிகள் சந்தேகமடைந்தனர். அதிகாரிகள் கேட்ட எந்த கேள்வியையும் அவனால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. உடனடியாக அவனையும் அவனது தாயையும் விசாரித்ததில் மற்ற மலேசிய இந்தியர்களைப் போல அவனால் மலாய் மொழியிலோ அல்லது தமிழிலோ உரையாட முடியவில்லை. பின்னர் தான் இலங்கையை சேர்ந்தன என்பதை அவன் ஒப்புக்கொண்டான். உடன் வந்த மாதுவும் பணத்திற்காக அம்மாவாக நடிக்க வந்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து இருவரும் 1966 கடப்புதல் சட்டத்தின் கீழ் கைதாகினர். இத்தாலியில் தீயில் சொகுசு கப்பல் கவிழ்ந்தது, 4 சடலங்கள் மீட்பு. இத்தாலியின் சிசிலி கடற்கரை சொகுசு கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தில் காணாமல் போன 6வரில் 4 சடலங்கள் மீட்கப்பட்டன. இதனை அடுத்து அச்சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஏற்றி சென்ற
அக்கப்பல் முன்னதாக மோசமான வானிலை காரணமாக கவிழ்க்கப்பட்டது. காணாமல் போனவர்களில் பிரிட்டன் தொழில்நுட்ப கோடீஸ்வரரான மைக் லிங்க், அவரின் 11 வயது மகன் ஹானாவும் அடங்குவர். லிங்கின் மனைவி, ஒரு வயது குழந்தை வைத்திருந்த பெண் உள்ளிட்ட 15 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன், நியூசிலாந்து, இலங்கை, அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த 22 பேர் கப்பலில் பயணித்ததாக கூறப்படுகிறது. கடலோர கப்பல்களில் ஹெலிகாப்டர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் காணாமல் போனவர்களை தேடும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 தங்க காப்புகளை திருடி கொண்டு ஓடிய பெண், நகை கடைக்காரருக்கு 10,000 ரிங்கிட் நஷ்டம். மலாக்கா மாரா கட்டிடத்தில் உள்ள தனது நகை கடையில் இருந்து 29.26 கிராம் எடையிலான 2 தங்க காப்புகள் திருடப்பட்டதால் கடை உரிமையாளர் 10,000 ரிங்கிட் நட்டமடைந்தார். நேற்று மதியம் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் வாடிக்கையாளர் போல் நுழைந்த நடுத்தர வயது மாது தங்க காப்பை பார்க்க கேட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணான நூர் அக்மான் அபுபாக்கரும் எடுத்துக் கொடுக்க அம்மாது மேலும் ஒரு தங்க காப்பை கேட்டுள்ளார். 2 காப்புகளும் கையில் கிடைத்த வேகத்தில் கடையில் இருந்து ஓட்டம் பிடித்த மாது வெளியில் ஏற்கனவே தயாராக நின்றிருந்த டொயோட்டா யாரிஸ் காரில் ஏறி மறைந்தார். எனினும் சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமும் அவருக்கு துணையாக இருந்த தாயிடமும் முரட்டுத்தனமாக எதுவும் நடந்து கொள்ளவில்லை. சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தொடக்கக்கட்ட விசாரணையில் 4 கைவிரல் ரேகை பதிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சம்பவ இடத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட தொடக்கக்கட்ட விசாரணையில் 4 கைவிரல் ரேகை பதிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் கட்டிடத்திற்குள் திருடியது தொடர்பில் குற்றவியல் சட்டம் 380 பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக அலூர்காஜா போலீஸ் கூறியது. பத்துபஹாட்டில் தோழியை கற்பழித்ததாக 3ஆம் படிவ மாணவன் மீது குற்றச்சாட்டு. ஜொஹூர் பத்துபஹாட்டில் தோழியை கற்பழித்ததாக 3ஆம் படிவ மாணவன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். ஜூன் மாத இறுதி வாக்கில் ரெங்கத்தில் உள்ள வீட்டில் அக்குற்றத்தை புரிந்ததாக அவன் குற்றம் சாட்டப்பட்டார். 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் பிறம்படிகள் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 376வது பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எனினும் 15 வயது அப்பையனிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. 1000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் அவனை நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. அக்டோபர் 9ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வருகிறது. 4 கராவோ மையத்தில் அதிரடி சோதனை. விபச்சாரத்தில் ஈடுபட்ட 107 சீன நாட்டு பெண்கள் கைது. கோலாலம்பூர் ஜாலான் ராஜா சுலானில் உள்ள 4 கரோக்கி மையத்தில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் என நம்பப்படும் 107 சீன நாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட அவர்கள் ஒழுங்கீன நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற புகார்களை தொடர்ந்து 2 மாதங்களாக குடிநுழைவுத்துறை நோட்டமிட்டு கையும் களவுமாக பிடித்துள்ளது. 21 மாடி கொண்ட அந்த ஒரு அலுவலக கட்டிடத்திற்கு பின் மறைவாக நடத்தப்பட்டு வந்த மையங்களில் அறையின் அளவு மற்றும் பிற சேவைகளை பொறுத்து முன்பதிவு கட்டணமாக 4,500 ரிங்கிட் முதல் 30,000 ரிங்கிட் வரை வசூலிக்கப்படுகிறது. குடிநுழைவு சட்டத்தின் கீழ் 5 மாதங்களாக செயல்பட்டு வரும் அந்த மையங்களில் 20 வயது முதல் 60 வயது வரையிலான 213 பேர் பல்வேறு குற்றங்களில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளானில் பெண்ணை பின்தொடர்ந்த மர்ம ஆடவர், வைரல் வீடியோ குறித்து போலீஸ் விசாரணை. கிளான் ஏயோன் புக்கிட் திங்கி கார் நிறுத்தும் இடத்தில் பெண் ஒருவரை கொள்ளையிடும் நோக்கில் ஆடவர் பின்தொடரும் வீடியோவை போலீஸ் விசாரிக்கவிருக்கிறது. அதனை வீடியோவாக பதிவு செய்த ஆடவரை அடையாளம் காணப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என தென்கிளான் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சா ஹூன் ஃபாங் தெரிவித்தார். இதுவரை அது தொடர்பில் போலீஸ் புகார் எதுவும் பெறப்படவில்லை என்றார் அவர். ஐயோன் சூப்பர் மார்க்கெட்டில் பணியில் இருந்த பாதுகாவலரிடம் விசாரித்ததில் அவ்வாடவர் வெளிநாட்டை சேர்ந்த வீடற்றவர் என தெரிய வந்துள்ளது. பொதுமக்களிடம் பணிவாக காசு கேட்பதை அவர் வழக்கமாக வைத்திருந்ததாகவும் ஆனால் அவருக்கும் தொந்தரவு கொடுத்ததில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. என்றாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவ்வாடவரை தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சாஹூங்ஃபாங் தெரிவித்தார். இவ்வேளையில் வைரலான வீடியோவை பகிர்ந்து நிலைமையை மோசமாக்க வேண்டாம் என்றும் போலீஸ் கேட்டுக்கொண்டது. சிவப்பு மஞ்சளுடன் போர் யானைகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்தார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று அறிமுகம் செய்துள்ளார். கொடியில் சிவப்பு மஞ்சள் நிற பின்னணியில் 2 போர் யானைகளுக்கு நடுவே வாகை மலரும் உள்ளவாறு அமைந்துள்ளது.
கட்சியின் தலைவர் விஜய் அக்கொடியை அறிமுகம் செய்து ஏற்றி வைத்ததோடு தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது என தொடங்கும் கட்சியின் கொள்கை பாடலையும் வெளியிட்டுள்ளார். தாய்மொழி தமிழை காக்கவும் சமூக நீதி வழியில் பயணிப்போம் எனவும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு தமிழகம் இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் என பெருமகிழ்வுடன் கூறியிருக்கிறார் விஜய். இந்த கொடிக்கான அர்த்தம் மற்றும் கொள்கைகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் விஜய் கூறியுள்ளார். ரொனால்டோவின் யூடியூப் சேனல் 90 நிமிடங்களில் 1 மில்லியன் பின்தொடர்பாளர்கள் உலக சாதனையை முறியடித்தார். பிரபல கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புதிய யூடியூப் சேனலை தொடங்கி 90 நிமிடங்களில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பாளர்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். போர்ச்சுகல் நட்சத்திர கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலக அளவில் ஏராளமான ரசிகர்களை கொண்டுள்ளார். அதற்கு யுவர் கிறிஸ்டியானோ என பெயரிட்டுள்ளார். அந்த சேனலை தற்போது வரை 1.2 மில்லியன் பேர் பின்தொடர்கின்றனர். இதனிடையே ரொனால்டோவின் எக்ஸ் தளத்தில் 112.5 மில்லியன் பின்தொடர்பாளர்களும், முகநூலில் 170 மில்லியன் மற்றும் இன்ஸ்டாகிராமில் 636 மில்லியன் பின்தொடர்பாளர்களும் உள்ளனர்.